அஸ்ஸலாமு அலைக்கும், ஜும்மா முபாரக். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இதோ பாருங்கள், என்னுடைய 63,500 சப்ஸ்கிரைபர் இருந்த யூடியூப் சேனலை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அதனால் நான் இப்போ 2வது சேனல் ஆரம்பித்து அன்னைக்கு நான் எதுலேருந்து விட்டனோ அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். என்னோடய பயணம் ஒரு செகண்ட் கூட தடைப்படலை. அன்னைக்கு சாயந்தரம் 22ஆம் தேதி போட முடியாமல் போன வீடியோ இந்த சேனலில் போட்டு அதுலேருந்து இது வரைக்கும் தொடர்ந்து வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்குது. முடிந்த வரைக்கும் எனக்கு செய்ய வேண்டிய ஒரு உதவி என்னென்னா, நிறைய பேர் தேடுறாங்க, என்ன ஆச்சு, ஆளுக்கு என்ன ஆச்சு, ரொம்ப துடிப்பாக பேசிக்கிட்டு இருப்பார், என்ன தூக்கிட்டானுங்களா, என்ன ஆச்சு, ஜெயிலில் தூக்கி போட்டாங்களா, என்ன ஆச்சுன்னு தெரியாமல் பலரும் பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி லீவுக்கு கூட போவீங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இஷ்யூ பண்ணுங்கள் என்னுடைய சேனலில். இந்த புதிய சேனலில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பழைய சேனல் கிடைச்சா ஓகே, இல்லைன்னா இதை தான் ரன் பண்ணணும். நிறைய பேருக்கு தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து முடிஞ்சால் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். குவைத்துடைய தினார் ரேட்டை முதல்ல பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 980 ரூபாய் 39 சதமாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 273 ரூபாய் 67 சதமாக உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கு 982 ரூபாய் 28 சதமும், இந்தியாவுக்கு 274 ரூபாய் 1 சதவமாக உள்ளது. கூகுள் ரேட்டு கூட ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் ஒரு சில எக்ஸ்சேஞ்ச், இப்போ சஜில் எக்ஸ்சேஞ்சை பற்றி தொடர்ந்துமே போடுவோம். இது வந்து ஹவாலியில் இருக்குது. கீழே கான்டாக்ட் நம்பர் கூட இருக்குது, 97 23 54 61. இந்த வாட்ஸ்அப் இலக்க மூலமாகவும் நீங்கள் மேலதிக தகவல்களையும் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 50,000க்கு கீழே உள்ள டிரான்சாக்ஷனுக்கு 998 ரூபாய் 68 சதம் வரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க. அதற்கு மேலே 1 லட்சம் 2 லட்சம் போடக்கூடியவங்களுக்கு இதுக்கு முன்னாடி கூட இப்போ 2-3 நாளாகவே நல்ல செம்மையான ரேட் வழங்கினாங்க. இப்போ கூட எதுவும் பிரச்சனை இல்லை. 990 ரூபா வரைக்கும் வழங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 200 தினார் வரைக்கும் சரி. இது மட்டுமே இல்லை, இன்னும் எத்தனையோ பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவுனாலும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்கன்னா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் மறந்தாலும் கூட, பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பிட்டு அவசரமாக போகிற கஸ்டமரை கூப்பிட்டு சரி அவங்க கையில் ரெசிப்டை கொடுங்க. தயவு செய்து வாடிக்கையாளர்களே, பணம் போட போகிறவங்க மறக்காமல் ரெசிப்டை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. பணம் அனுப்பியாச்சு தானே அப்படின்னு அலட்சியமாக இருக்காதீங்க. தயவுசெய்து கவனம். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 250 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்டு ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சுகளை பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்றதால் ஆஃபர்களை அள்ளி வழங்குவாங்க. அதே போல் பலவிதமான சைகைகள், குரங்கு வித்தைகள், முன்னுக்கு ஆளை போடுறது, ஆளை போட்டு இழுத்தெடுக்கிறது, இந்த மாதிரி பல விடயங்கள் நடக்குது சிட்டி சைடில் உள்ள எக்ஸ்சேஞ்சுகளுக்கு போனால். அதனால் தயவு செய்து வெளியில் இடைத்தரகர்கள் நிறுத்துறதை வந்து மொத்தமாகவே நிறுத்திடுங்க. அதே போல் குவைத்தில் எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சிலையுமே அநீதி இழைக்கப்பட்டால் டைரெக்டாகவே இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வணிக வர்த்தக அமைச்சகம் தான், வேறு யாரும் இல்லை புதுசாக. அதே போல் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய பணத்தையும் அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பு பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 798 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 97 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 206 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 397 ஃபில்ஸ். குவைத்துடைய
தங்க விலை பியூர் கோல்டு இந்த விலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாகிட்டே இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் மசகு எண்ணெயினுடைய விலை அதிகரிச்சிச்சுன்னா நிச்சயமாக மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பும். அதே போல் முதலாவதாகவே சொல்லிடுறேன், இன்றைக்கி நீங்கள் பிடிபடணும் அப்படின்ற நோக்கத்தோடு போகிறீங்களா இருந்தால் தாராளமாக போகலாம். இந்த பிரிட்ஜில் இறங்கும் போதும் ஏறும் போதும் செக் பண்ணுவாங்க. ஐடி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக கைது பண்ணப்படுவீங்க. வீட்டில் இருக்குது, கடையில் இருக்குது, பர்ஸை மறந்துட்டேன் அப்படின்னா கூட அதுக்கப்புறமா கஃபீல் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் உங்களால் ரிலீஸ் பண்ண முடியும். அப்படி வெளியில் அக்காமல் அடிச்சிருந்தாலோ இல்லை ஒரு வேளை உங்களுக்கான ஸ்பான்சர் இல்லாமல் போனாலோ, ஸ்பான்சர் அந்த டைமில் கை கழுவிட்டாலோ கடைசியில் என்ன தண்டனையோ அதை அனுபவிக்க வேண்டி வரும். தயவு செய்து ரொம்ப கவனம் அனைவருமே, எந்த ஒரு தவறான தொடர்புகளையும் வச்சுக்கொள்ளாதீங்க. காமா இல்லாதவங்க அந்த பிரிட்ஜுக்கு போகிறது ரொம்ப கவனம். இதோ நான் தான் சொன்னேன் வேலை ஆரம்பமாகியது அப்படின்ட்டுருக்காரு ரிட்டையர் மேஜர். அதிக பணம் கொடுத்து வாகனம் வாங்குறவங்கெல்லாம் பாவம். அதே மாதிரி ஆர்மியை வந்து இராணுவத்தை இறக்கியிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். அதே போல் 500 தினாரோட நீங்கள் கடற்கரைக்கு போங்க. லீவில் போகிறவங்க 2000 தினார் லஞ்சம். இதோ பெதூன்கள் அவங்களுடைய கேன்சல் ஆகின லைசன்ஸோ பத்தாக்காவோ கேன்சல் ஆகின தொழிலாளர்கள் சம்மந்தமான நிலை செம்மையாக செருப்படி கொடுத்த மாதிரி பேச்சு. இதோ கன்னத்தில் கை வைத்ததால் ஆக்ரோஷம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய பல பகுதிகளையும் வெப்பநிலை வந்து ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இப்போது குவைத்தில் இல்லை, அரிசோனான்ற ஒரு மாகாணத்தில் அமெரிக்காவில் என்ன நடக்குது தெரியுமா? வண்டியோட டயரெல்லாம் வந்து அப்படியே பொசுங்கி போகுது. பாருங்கள், நீங்களே உங்கள் கண்ணூடாக பாருங்கள், டயர்களெல்லாம் அப்படியே பொசுங்கி போகுது. ரொம்ப பழைய இந்த டயராக இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப மோசமான டயராக. ஆனால் அப்படி உருகுது பாருங்கள், அந்தளவு வெப்பநிலை இருக்குதான். தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. வீட்டில் எல்லாரையும் ரொம்ப கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாட்களில் இந்த அரசியல் மாற்றம் முடியும் வரைக்கும் வெளியில் அனாவசியமாக அங்கே இங்கே நிற்கிறத தவிர்த்து கொள்ள சொல்லுங்கள். ரொம்ப கவனமாக இருக்க சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களும் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. காலநிலையுடைய மாற்றம் மிகப்பெரிய அளவில் சீற்றமாக இருக்குது. எதிர்வரும் நாட்களில் இந்த மாதிரி சூழல் உருவாகுதுன்னு பார்க்கலாம். حراري فتتغير الفصول وترتفع الحرارة في مناطق ومناطق فيها أمطار وفيضانات، وتتغير أوقات هذه الفصول بما يعرف في زحف الفصول، فتتقدم هذه الفصول نتيجة هذه الحرارة وهذه التغيرات المناخية وهذا الاحتباس الحراري. فمتوقع إن شاء الله مع استمرار هذه الحرارة أن تضعف فرص الأمطار، لأن الحرارة تفكك الغيم وتسيطر علينا الرياح الشمالية الغربية الجافة لتبعد نسب الرطوبة المتبقية في الجو، ويستمر معنا الجفاف وتسيطر علينا الرياح النشطة المثيرة للغبار. وشتاءنا القادم بإذن الله تعالى راح يكون شتاء بارد جدا، لأن الجو يكون ضعيف في الرطوبة لتغطي على هذه البرودة، وبالتالي نتوقع أن يكون شتاءنا بارد جدا وتصل الحرارة ما دون الصفر المئوي في المناطق الصحراوية وتضعف فرص الأمطار. والله أعلم. இதோ முன்னாள் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் முஸ்தபா அல் ஜும்மா, நான் வந்து என் கண்ணால் கண்டேன் எத்தனை பேர் வந்து போகிறது, சீலை வைக்கிறது, சைனை வைக்கிறது, எஸ்கேப் ஆகி ஓடிடுறது. இந்த மாதிரி இல்லாமல் இப்போ வெளியே போகிறதா இருந்தாலும் சரி, உள்ளே வாரதா இருந்தாலும் சரி, விரலை அழுத்திட்டு தான் போகணும். மறந்து போய் சரி ஃபிங்கர் வைக்காமல் போனாங்கன்னா அவங்களுடைய அந்த நாள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. 3வது ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறதா இனிமேல் கணக்குடைய இல்லாது, டிமிக்கு கொடுத்துட்டு ஓடையும் மேலாது. வேலை முடியும் வரைக்கும் இந்த வேலை செஞ்சே ஆகணும். கணவனை தொடர்ந்து சித்திரவதை செய்த அடித்த மனைவி தாங்க முடியாமல் அடித்து விட்டேன் அப்படின்னு அவர் வாக்குமூலம் அளிச்சிருந்தார். இந்த வாக்குமூலத்தை கேட்டு பலருமே சிரிப்பில் ஆழ்ந்தாங்க. ஆனாலும் ஒரு சில சமூக ஆர்வலர்கள் அதை எப்படி பெண்கள் வந்து ஆண்களுக்கு கை வைக்கலாம், கணவர்களுக்கான ஒரு சங்கம் ஒன்று ரெடி பண்ண போகிறாரு போல தான் தெரியுது படங்கள்லாம் வர மாதிரி, அதை எப்படி அடிக்கலாம், அதுக்கு என்ன நியாயம் இருக்குது அப்படின்றத கேள்வியாக எழுப்பியிருக்கிறாரு. السؤال هذا والله اللي يعطيني إجابة مقنعة على السؤال هذا 1000 دينار. 1000 دينار حلال زلال عليه. الحين حول 1000 دينار. الحين في ريال يخافون من حريمهم، في ريال يخاف من مرته، يخاف من مرته فيه ولا ما فيه؟ اي لا جاوب، لأن إذا لا ما راح أكمل السؤال. اي اوكي.
الرجال اللي يخاف من مرته ليش يخاف منها؟ عطني إجابة مقنعة، مو تعطيني إجابة مش حالك تقول لي والله ما يبي مشاكل، والله ماسك عليه ممسك صايدته يخونها. هذا أيا كان السبب أحترمها، أحبها، أحطها على راسي، ما عندك مشكلة. لكن أخاف منها؟ لا، ما أخاف منها. ليش أخاف منها؟ فليش في رجال يخاف من مرته؟ ليش يخاف منها؟ تلقاه مدير تحته موظف 20 اقول لك مدير تحت 20 موظف، طول بعرض ويشخط بهذا ويزف هذا ويخصم على هذا وما حيدي وما يتحاكى ونفسيته هني بخشمه. والله شفت هذا يدش البيت ما يسوى جناح بعوضه. شفت هذا كله؟ لا، واخر شيء طولها 150 تشخط فيه شخط تهزئه كل شيء تسوي فيه. فليش؟ شنو السبب؟ خد تصير الساعة 10 وهم مو في البيت. الله يا الله. مشكلة أنا عاشرت ناس كذي، يعني أنا أعرف ناس كذي فعليا وحرفيا، يعني اللي وخرته عن خواته، اللي وخرته عن أمه، ساكن عند أمه، صار يطلع ويدش من باب أمه قاعدة بروحه، لا ما تروح لها ولا تسلم عليها ولا تكلمها. يا أخي مهما كانت أمك سيئة، مهما كانت أمك مو زينة، أنا أعرف واحد طوله கணவர்மார்களுக்கான ஒரு சங்கம் வேணும். யார் பார்த்து அந்த பயந்தாங்கோலி வாப்பா உன்னை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்குறாங்க. அதே போல் களத்தில் இராணுவம் இறங்குது மக்களே, தயாராக இருங்க. லீவில் போகிறவங்கெல்லாம் மறக்காமல் சிவில் ஐடியை கொண்டு போங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். இனி வரும் நாட்களில் இராணுவம் களத்தில் இறங்குது. விதிமீறல்களில் வெளிநாட்டவர்களை மட்டுமே நாம் குற்றம் சொல்கின்றோம். ஆனால் வெளிநாட்டவர்களையும் தாண்டி நம்மவர்கள் செய்யும் விதிமீறல்கள் ரொம்ப அதிகமாகிட்டு போகுது. இவைகளுக்கு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துள்ளார்கள். அடுத்ததாக இன்னொருத்தர் வண்டி வாங்கியிருக்காங்க. 40,000 50,000 கொடுத்து வண்டி வாங்கியிருக்குது, நல்ல ரேட்டு. ஆனால் ரோட்டில் இருக்கிற பள்ளங்களை பார்க்கும்போது இந்த வண்டி எதுக்குடா வாங்கினோம் அப்படின்னு தோல்ற அளவுக்கு தான் இருக்குது. அந்த அளவுக்கு ரோடுகள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது. والله مستغرب من الناس اللي يتحطمون على الشوارع. ايش فيها شوارعنا؟ احسن شوارع بالدنيا، احسن شوارع ما شاء الله. الموتر هذا وايد حلو بس غالي. ايش فيها شوارعنا؟ ايش فيها؟ ليش مو عاجبتكم شوارعنا؟ ها؟ احسن من قطر واحسن من الامارات واحسن من السعوديه واحسن من بريطانيا واحسن يكذبون يقولون طارت صخره وكسرت الجام وحاشت راس واحد وواحد انفلع وحديده طارت. ليش الكذب؟ ليش؟ ما الامور طيبه. شايفين شيء انتو؟ شايفين شيء انا مو شايفه؟ ايه عبالي بعد. ايه يلا خذوا المشاريع مناقصات، خلينا نشوف ان شاء الله يضبطونها اكثر واكثر. نبي احنا كل يوم يغسلون شوارعنا بصابون نفس مصر قبل ايام الملكيه. كل يوم الصبح يرشون صابون يغسلون قارهم شوارعهم وبلل الله يرحم ايامك يا مصر. لما يشوفون افلام العربيه القديمه يقولون ما تسكري الشتر يا بنت. الشتر من الاربعينات والثلاثينات واحنا تونا تعلمناها بعد الغزو. الله يرحم. ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த
பெதுன்கள் இன்னும் ஒரு சிலர் வந்து இந்த ஜென்சியை வந்து கேன்சல் ஆகி அவங்கள சொந்த நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலை என்ன, அவங்க சார்ந்தவங்களுடைய பிரச்சனை என்ன, யார் பார்க்குறது? நீங்கள் பாட்டுக்கு கேன்சல் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. யார் அந்த நாய், அதை செஞ்சு கொடுத்த நாய் யார், அந்த திருட்டு நாய் யார்? ரொம்ப ஆக்ரோஷமாக கேள்விகள் கேட்டிருக்கிறாரு. ஆமாம், உண்மையிலேயே ஃப்ராடு பண்ணினதால தானே இவங்களுக்கு இந்த நிலைமை. السلام عليكم، الله يعطيكم العافية. موضوع تزوير الجنسية، فلان مزور فلان عنده جنسية، فلان مدري شغله، فلان كذا. سؤال، هل اللي زوروا أو المزورين اللي في اليوم قاعد يسحبون منهم، يعني الطريقة اللي زوروا فيها شلون يعني راحوا حق خطاط زور لهم يعني شبه الأصل، ولا أنهم اقتحموا الإدارة العامة للجنسية والجوازات ونزلوا بالسرداب تحت وسووا لهم ديسك وكل واحد فتح له ملف وضاف اسمه وضاف اخوانه وعياله وعيال اخوه وعيال عمه وطلع لهم شهادة جنسية حط فيها صورة وكتب وفق المادة ووقع وختم ودخل نفسه بالكمبيوتر. حلو، بعدين راح بطاقة مدنية طلع. شلون تزوير؟ ما فهمت. طيب السؤال، احنا كل يوم قاعد تشوفون اسماء اللي هم المزورين، انا اقدر اسميهم الضحايا، زين، المجرمين اللي وقعوا، المجرمين اللي فلان جايك فلان وفلان عطهم، او المجرمين اللي يا هذا يا شو اسمه، والجبناء اللي كانوا يوافقون، والمستفيدين من هذول وينهم؟ اعتقد ان الثانيين اللي هم اللي سهلوا عددهم اقل، يعني الكوتش في الملعب واحد واللاعبين 11 ومع الاحتياط 22 تقريبا لاعب، هذا الكوتش. الليدر 3 4 5 6 7، معقوله لحين ما طلعتوهم؟ طلعوا، اكيد موجودين، في منهم ناس موتى اكيد، في ناس للحين احياء الله ياخذهم، وفي فانتوا قاعد تتعاملون مع نتائج كانه واحد ماسك مسدس وقاعد يذبح الناس، وانتوا بس قاعد تسعفون هذا مصاب، هذا زين. اللي قاعد يصيب منو؟ اللي قاعد يزور منو؟ من هو الذي قام بالتزوير؟ كلامي ترى واضح وتعرفون انه واضح وتدرون انه واضح. منو؟ شلون؟ هاو؟ بروحهم كذي فقع تجنسوا؟ اكيد في احد. جزاكم بروحهم كذي فقع تجنسوا؟ اكيد في احد. جزاكم الله خير. نبي نعرف، انا كمواطن ودي اعرف والله من هؤلاء المجرمين الكلب اللي لعبوا بالجنسيه وزوروا وجنسوا وسهلوا. فهمتوا الفكره؟ وشكرا. இது எப்படியோ பார்க்கலாம். எதிர்வர நாட்களில் ஒரு நியாயமான தீர்வு கிடைச்சாலும் கிடைக்கலாம். கேன்சல் போகாமல் இங்கே மாறுற மாதிரி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக தூனிஸ் ஸ்ட்ரீட் 3வது ரிங் ரோட் 3rd ரிங் ரோட்டில் தூனிஸ் ஸ்ட்ரீட்டுக்குரிய சிக்னல் டிராஃபிக் லைட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு இன்றைய தினம் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க போக்குவரத்து துறை. இன்னும் சில நாட்களே மிகிதம் உள்ளது, அதுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க 3rd ரிங் ரோட். அதே போல் 500 தினாரை கையில் எடுத்துகிட்டு இன்றைக்கி லீவுக்கு போங்க. 500 தினார் கையில் இருக்குதா? லீவுக்கு போங்க. 500 தினார் இல்லாமல் வெளியே போயிடாதீங்க. ஏன், என்ன காரணம்? இன்றைக்கி லீவுக்கு போகிறவங்க கடற்கரை ஓரம் போய் இந்த மாதிரி குப்பைகளை வீசி எறிஞ்சிங்கன்னா 500 தினார் அபராதம். அந்த 500 தினாரை கட்டி முடியும் வரைக்கும் உங்களால் இந்த நாட்டை விட்டு எங்கேயுமே அசைய முடியாது. தயவு செய்து ரொம்ப கவனம் லீவில் போகிறோம். السلام عليكم، صبحكم الخير اخواني حبايبي اهلي اهل الكويت، الهيئة العامة للبيئة، شرطة البيئة، اخواني بالبلدية. هذه حصيلة اليوم بس من الربع الاول من المسافة هذه. تقريبا اليوم لقيت 21 كيس. طبعا حطيتهم على الجنب لان الحين عمال النظافة من المشروعات السياحية ويشيلونهم، والحين راح يوم بعد يشيلون هذول بعد. الزيت حق البلدية، زيت حق شرطة البيئة، الزيت حق البيئة العامة للبيئة، الهيئة العامة للبيئة. يسألون وين الموقع؟ الموقع شوف النخبة هذه يسألون شو اسمك؟ اسمي ناصر محمد حسين الكندري.
تلفوني 991118 لا، واخر شيء شرطة البيئة طالبين الرقم المدني مالي، هم عطيتهم كل هالمعلومات هذه، انا مكررها لهم عدة مرات، مو اول مرة. واقول لهم روح حق الانستغرام مالي k.qa.c، الظاهر ما يشوفون شيء، لا صار شيء ولا شيئات. الناس للحين توسخ، وقاعد نقول احنا ما نبي ننظف المنطقة، نبي ننظف المنطقة من الوسخين. غرموهم، خالفوهم، حطوا اعلان واحد بس 500 دينار غرامة طالع. اذا ما خافوا، اذا ما اقول ماني قال اشياء ثانية بعد زين طالع. هذه وساخة اليوم والله، والربع بس المسافة والله، والباقي هناك طبعا خليتهم، انا ما اقدر اشيل من ذاك ولا هي كلهم طالعين. عرفت الرقم المدني مالي بعد ولا اقوله بعد؟ يلا مرة اعتقد يطلبون جنسيتي، رقم جنسية بعد، عمري 70 سنة ويبون المعلومات هذه. تعالوا شوفوا، قابلوني هني، اتمنى تجون يوم واحد بس، واحد منكم يشوف بعينه بلبس العادي بدرك صوته يتمشى معاي واوريك شيء. ذمتكم هذه الكويت حرام والله، حرام بس بالكويت والله حرام. حسافة عليك الكويت، 3 جهات حكومية ما هي راضية توقف هالوسخين من شغلهم الوسخ هذا. حفاضات حريم، حفاضات يهال، حفاضات ريايل بعيد. طالع البحر شاطر، الماء طايحة، البحر حلو، بس الناس وسخة طبعا، مو كلهم والله، في بعض الناس الله يرحم الله والديهم يعطوني ماء يسلمون عليه، يقول احلى كلمة يقول لي اياها، يعطيك الصحة والعافية، هذه احسن شيء والحمد لله. يلا اخوي، نبي الكويت حلوة وخضراء ونظيفة. احنا عرفت العنوان، عرفت الموقع، عرفت رقم تلفوني، عرفت الانستغرام مالي، كل شيء موجود. بس طلعوا شوفوا، عيست وانا اقول، بس ما عليه، انا قايلها واقولها، راح اصور وادز ليه ما اموت. ان مت الله خذ امانته، وين ما يسمونه ليه ما تنظفون الشاطئ هذا. خلينا نشوف، يلا مع السلامة. அந்த மனுஷனே உட்காந்து செம்மையாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டாரு. எப்படியுமே இந்த கடலோரங்களில் ஒவ்வொரு பகுதிகள்லையும் அவங்க சின்ன சின்ன மார்க் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த இடங்களில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. சாதாரணமாக இவங்க வந்து பராக்கு பார்க்குற மாதிரி அங்கே இங்கே திரும்பி பார்த்துக்கிட்டு ஏதோ இதை கவனிக்காத மாதிரி தான் இருப்பாங்க. கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து சடனாக பிடிக்கிறாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். இன்றைக்கி கடைகளில், ரெஸ்டாரண்ட்களில் சாப்பாடுக்கு மேலே சாப்பாடு சமைக்க வேண்டி இருக்கும், அதனால் பழசுகளை உள்ளே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் குவைத்தில் இன்றைக்கு வரைக்கும் நான் இந்த கடைகளில் பெருசாக சாப்பிட்டதில்லை, ஆனால் இந்த கடையுடைய சாப்பாடு ஒரு தடவை எனக்கு ஒரு சகோதரர் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருந்தாரு, நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு சாப்பாட்டில் வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. சரியான முறையில் நேர்மையாக வியாபாரம் செஞ்சால் முன்னேறலாம், இல்லை நேர்மை தவறினால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்க. இது அனுரையின் வேதவாக்கு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாட்டின் ஜனாதிபதியுடைய கதை இது. தயவு செய்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் குப்பைகளை போட்டு பிடிப்பட்டீங்க 500 தினார் அபராதம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.